ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சவ் சவ். இது வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சவ் சவ்வோட மேலே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் ஒரு சவ் சவ் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு ஆஃப் கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு, ஆஃப் கிளாஸ் வந்து கடலைப்பருப்பு எடுத்தோன்னா ஒரு கிளாஸ் வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுக்கிறீங்களோ கடலைப்பருப்பை விட பாசிப்பருப்பு கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய். இதில் வந்து நம்ம மிளகாத்தூள் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. அதனால் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தோல் உரித்த பூண்டு, 2 வெங்காயம். வெங்காயம் வந்து நம்ம பருப்புக்கு போடுற மாதிரி பெருசாக போடக்கூடாது. நம்ம தாளிப்புக்கு போடுற மாதிரி சின்னதாக போட்டுக்கணும். அடுத்து சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள். இப்போ தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடலாம். காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிடலாம். இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா பருப்பு அந்த காய் எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு விசில் விட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிப்பு பண்ணலாம். அது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணி கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி அந்த நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிவிடுங்க. இதில் காஞ்ச மிளகாவோ இல்லை மிளகாத்தூளோ எதுவுமே ஆட் பண்ண வேணாம். இதுவே வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுங்கள், தேங்காவை வந்து நல்லா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சி அதுவும் மேலே போட்டு ஒரு 2 நிமிஷம், ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி குக் பண்ணிங்க அப்படின்னா செம்ம டேஸ்டியான சவ் சவ் கூட்டு கூட சொல்லலாம். சவ் சவ் கூட்டு ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.